துணை முதல்வர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வரும் ஊக்கத்தால் தேசிய அளவில் தமிழக மாணவர்கள் சாதித்து வருவதாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேச்சு. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியை துவங்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். கோவையில் ஜீட்டோ ரியோ கராத்தே தோ இந்தியா அமைப்பின் மாநில அளவிலான கராத்தே போட்டி சுங்கம் பகுதியிலுள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் ஆஷாத் காமில் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆல் இந்திய தலைவர் சசிதரன் தலைமை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர். முன்னதாக விழாவில் பேசிய தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, மாணவர்கள் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கம், மனதைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறைகளில் தமிழக மாணவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு தேசிய அளவில் நடைபெறும் எல்லா போட்டிகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கராத்தே விளையாட்டை தமிழக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக் குமார், திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், ஜீவன்ஸ் குடும்பங்களின் தலைவர் அப்துல் அஜீஸ், பல்சமய நல்லுறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா, பகுதி செயலாளர் ஷேக் தாவூத், அன்னை மெட்ரிக் பள்ளி விக்டர் ஜீவன்ஸ் பள்ளி இயக்குனர் சிவக்குமார், பாபு, கோவை தல்ஹா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மிக சிறப்பான இந்த கராத்தே பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த கராத்தே ஜப்பான் நாட்டில் தான் இன்னைக்கு துவக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இது ஒரு தற்காப்பு கலை. மாண்புமிகு முதலமைச்சரும் கூட இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம், சிலம்பாட்டம், இந்த கராத்தே பயிற்சிகள் எல்லாம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூட ஒரு வருடத்திற்கு முன்பு உத்தரவு போட்டிருக்கிறார். ஒரு மிக சிறப்பான இது. ஏன்னா இந்த கராத்தே கற்பதினால் ஒரு மனிதனுக்கு, ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது. அதே மாதிரி மன தைரியம், மன சமநிலை, எப்படின்னு சொல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த கராத்தே பயிற்சியினர். அதை இளைஞர்கள் நண்பர்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இந்த மாதிரி விளையாட்டு பயிற்சிகளுக்கு, சிலம்பாட்டம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாநிலங்களில் பார்த்தாலும் ஒரு வருடத்தில் பார்த்தால் எல்லா மாநில தமிழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு கபடி போட்டியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெற்றி பெற்று பரிசு வாங்கி வருகிறார்கள். அவர்களை பாராட்டி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறதாக ஊக்கத்தொகை கொடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதற்காக இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இளைஞர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்கள் நல்லொழுக்கத்தோடு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின்பு இதெல்லாம் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மேடை வாயிலாக கராத்தே பயிற்சி என்பது தமிழ்நாடு விளையாட்டு இதில் இல்லை. அதை கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக இந்த கோரிக்கை ஏற்று இந்த நிதியம் கராத்தே தமிழ்நாடு இதில் கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய மாணவர்கள் ஒழுக்கம் முக்கியமாக இருக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு விளையாட்டு துறையில் எல்லாம் சேர்ந்து கராத்தே பயிற்சி எல்லாம் கொடுத்தோம்னா அவர் நல்ல மாணவர்கள் வருவார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு மிக சிறப்பான ஆட்சியை, விளையாட்டுத்துறையை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆட்சியாக இருக்கிறது. இது தொடர வேண்டும். எனக்கு இந்த சில விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களை வேலையில் அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
is one of the four major styles of Japanese. A rise of mental and emotional development, and the three are practical. Karate teaches us not only how to fight, but how to build character and live. Apa sana? Ini. Itu nala rampan. I request the Mr. Raja. இரண்டாவது மாநில அளவான கராத்தே போட்டி 2025 தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கராத்தே போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் ஷிட்சு சாம்பியன் ஷிட்சு ரியூ கராத்தே அகாடமியின் நிறுவனர்களும் மற்றும் இந்த கராத்தே போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக திரு சசிகர் திரு வி சமத்துவம் மற்றும் மாவட்ட முக்கிய செயலாளர் அருகடம் திரு கோட்டையாளர் இந்த பகுதிகளுக்கு செயலாளர் செய்யப்பட்டுள்ள இந்த மருத்துவ மாவட்ட இளைஞர் மாணவர்கள் மற்றும் சிறப்பு வருகின்ற சிறப்பு இங்க வருகை தந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்டும் நாங்க கூப்பிட்ட அடுத்த வார்த்தைக்கு நாங்க வந்துடுறோம், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வரவும் செஞ்சாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய முன்னாடி சென்சார் வாங்க உட்காருங்க, ஸ்கோர் கொடுக்கணும்ல சென்சார் வாங்க. Second Open State Championship 2025 is open now.
நான் கிளம்பலான்ட்டு கிளம்ப முடியல. அவசாடிக்கு பார்க்கலாம். அப்படி வாங்க. That's